ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நாம் சின்ன சின்ன விஷயங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தமிழ்நாட்டில் கடந்த 5 வருடங்களாக நடந்த ஃபினான்சியல் ட்ராப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக எடுத்துட்டோன்னா மைவி3 ஆட்ஸ் போன்ற ஒரு விளம்பர ஆட் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் கடன் மோசடி செஞ்சாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா அரெஸ்ட் ஆகி அவங்களோட ஃபைனான்சியல் டீம் வந்து நம்ம ஆடிட்டர் டீம்கிட்ட கொஞ்சம் அதோட ஆடிட்டிங் டீட்டெயில்ஸ்லாம் தர முடியாமல் சிபிஐ கண்ட்ரோலுக்கு போய் அந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா பல கோடிக்கணக்கான ரூபாய் கைப்பற்றப்பட்டு அதெல்லாம் மக்களுக்கு பிரித்து தராமல் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அதையெல்லாம் அரசாங்கமே ஃபுல்லாக எடுத்துக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப நாம் கட்டுற வரி பணம் இல்லாமல் பல பணங்களில் வந்து நம்ம அரசாங்கமே கையகப்படுத்திக்கிறாங்க. அது மக்களுக்கு பிரித்து தரணும், இந்த மாதிரியான இதெல்லாம் அவங்களுக்கு தெரியறதில்லை. ஏன்னா கட்டி ஒரு மக்கள் வந்து ஒரு அமௌண்ட் கட்டி இவ்வளோ வரும்னு சொல்லி கட்டுறாங்க. அவங்க வந்து கடன் வாங்கி தான் கட்டுறாங்க. அதில் 1-2 மாதம் எடுக்க கூட இல்லாமல் பல பேர் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம சர்வே ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா மைவி3 ஆட்ஸில் கட்டின கிட்டத்தட்ட 30 to 40 பேருக்கு மேலே ₹1 கூட எடுக்காமல், ஒரு மந்த்து கூட அமௌண்ட் எடுக்காமல் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும், அரசாங்கம் தான் கையகப்படுத்துகிறாங்க. அது தெரிஞ்சுமே நாமளாம் வேடிக்கை தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, இது ஃபஸ்ட் பாயிண்ட் மைவி3 ஆட்ஸ். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சேலம் அன்னை தெரசா ட்ரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா, நார்மலாக ஒரு கம்பெனி ரன் ஆகிட்டுருக்கு, அவங்க ப்ராப்பராக கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் எதுக்கோசரம் இந்த போலீஸ்காரங்க உள்ளே வந்து அரெஸ்ட் பண்ணி அந்த இது பண்ணுறாங்கன்றதே தெரிய மாட்டேங்குது. இவங்க பாட்டுக்கு ஒரு நிறுவனம் நார்மலாக ரன் ஆகிட்டுருக்கு, ஏன் ஐடி கம்பெனியில் போய் நீங்கள் ரைடு போக வேண்டியது தானே? அங்கேலாம் அவங்களால போக முடியாது, ஏன்னா அவங்களாம் வெளியே பிடிச்சி உட்கார வச்சுருவாங்க. எல்லா இண்டஸ்ட்ரியும் ஒரே மாதிரியே பாருங்கள். அடுத்து தான் 3வது இந்த ஃபினான்ஷியல் ட்ராப்புக்கான முக்கியமான காரணத்தை பார்க்க போகிறோம். நார்மலாக ஒரு இன்ஸ்டன்ட் லோன் ஆப்புன்னு சொல்லி ஒன்று பார்க்குறோம். அதில் போய் ஒரு 5000 நம்ம கடன் எடுக்கிறோம். ஆனால் அது பார்த்திங்கன்னா ஒரு மாதம் டைமில் இவ்வளோ மந்த்லி இவ்வளோ கட்டணுன்ற மாதிரி தருவாங்க. ஆனால் அதெல்லாம் அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. நாம் கட்டுற டியூ டைம் வரத்துக்கு முன்னாடியே ஒரு 10 டேஸுக்கு முன்னாடியே இவ்வளோ அமௌண்ட் ஆயிடுச்சு, நீங்கள் இன்றைக்கே கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறது. அப்படிலாம் நம்ம கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு சில நம்பருக்கு மெசேஜ் பண்ணுறது, இந்த மாதிரியான தவறான செயல்களில் ஈடுபட்டுருக்காங்க. இப்போ நாமளே ஒரு லோன் எடுக்கிறோம், இப்போ அந்த லோனை கட்ட முடியல, ஆனால் கட்ட டியூ டேட் இன்னும் இருக்குது, இன்னும் ஒரு 5 டேஸ் இருக்குன்னா, ஆனால் 10 டேஸுக்கு முன்னாடியிலேருந்தே நம்மளுக்கு கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது, ரெகுலராக கால்ஸ் வந்துட்டுருக்கு. எங்கேயோ பாகிஸ்தானில் இருந்தாலும் ஒரு இன்ஸ்டன்ட் ஆப்லலாம் லோன் வாங்கினோம்னா யார் எப்போ கூப்பிடுவாங்கன்றதே தெரிய மாட்டேங்குது. இது ஒரு விதமான ஃபினான்ஷியல் ட்ராப்புங்க. 4வது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் அனுபவித்த ஒரு ஃபினான்ஷியல் ட்ராப்புங்க இது. மகளிர் சுய உதவி குழுன்ற மாதிரி ஒரு குழுவில் போட்டு பஜாஜ், எல்என்டி ஃபினான்ஸ் மாதிரியான கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா 50,000 லோன் தராங்க. அதில் வந்து ₹4,000 பார்த்தீங்கன்னா